வானொலியில் இப்பொழுது முதல் ஒலிக்க இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் சிவானி. இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருக்கின்றார் நடிகை நதியா. இன்றைய நிகழ்ச்சியில் நதியா நடித்த திரைப்படங்களில் இருந்து இனிய பாடல்களும் மற்றும் அவர் பற்றிய தகவல்களும் இடம் பிடிக்க இருக்கின்றன. தமிழ் ஸ்டார் வானொலியின் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நதியா நடித்த பாடல் ஒன்று நிகழ்ச்சியின் ஆரம்பமாக ஒலிக்க இருக்கின்றது. ஒலிக்கும் பாடல் பூவே பூச்சுடவா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பாடலை பாடியிருக்கின்றார் சித்ரா. பாணியை உருவாக்கி தமிழ் திரையுலகில், தென்னிந்திய திரையுலகில் தனக்கென்றொரு இடத்தை பிடித்தவர் தான் நதியா. நதியா என்று அறியப்பட்ட இவருக்கு இயற்பெயர் சரீனா அனுஷா மொய்டு. சரீனா அனுஷா மொய்டு என்பது இவரது இயற்பெயராக காணப்படுகின்றது. 1984 தொடக்கம் 94 வரையான காலகட்ட பகுதியில் கதாநாயகியாகவும் பின்னர் 2004ஆம் ஆண்டில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் தோன்றி நடித்ததைத் தொடர்ந்து துணை கதாபாத்திரங்களிலும் நடித்து வருகின்றார் நதியா. இயற்பெயராக சரீனா அனுஷா மொய்டு என்ற பெயரை கொண்டிருந்த இவர் நதியா என்றும் நதியா மொய்டு என்றும் திரையுலகில் அறியப்பட்டவர். தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்திருக்கும் நதியா முதலில் அறிமுகமாகியது மலையாள திரைப்படத்தில். லோகேத்த தூரத்து கண்ணும் நாட்டு என்ற திரைப்படத்திற்காக இவர் மலையாள திரைப்படத்தில் அறிமுகமாகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இவர் 3 மலையாள திரைப்படங்களில் நடித்திருந்தார். 1984ஆம் ஆண்டில், தொடர்ந்து 85இல் பூவே பூச்சுடவா என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி இருந்தார். இது இவர் மலையாளத்தில் முதலில் நடித்த திரைப்படமான லோகேத்த தூரத்து கண்ணும் நாட்டு என்ற திரைப்படத்தின் தழுவல் திரைப்படமாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து தமிழில் பல திரைப்படங்களில் வெற்றி படங்களாக மாற்றி அமைத்தவர் நதியா என்று சொல்லலாம். நதியாவுக்காகவே பலர் அந்த திரைப்படங்களை அந்த காலத்தில் பார்த்தமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த காலத்து முன்னணி நாயகர்கள் எல்லோரோடும் அநேகமாக இணைந்து படத்தில் நடித்திருந்தார் கதாநாயகியாக நதியா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திற்காக ஒலிக்கின்றது. பாடலை பாடியிருக்கின்றார்கள் எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம். கங்கை நீர் காயத்தோடும் கண்ணீர் அது காயுமா? ஈரமுள்ள கண்ணில் தூக்கமில்லை பெண்ணே, தோகை வந்த பின்னே சோகமில்லையே. கண்ணே உன்னை தேடுகிறேன் வா, காதல் குயில் பாடுகிறேன் வா. காதல் என்றும் தீர்வதில்லை கண்ணே, இனி சோகமில்லை. பொழுதுபோக்கினை தந்து கொண்டிருக்கும் உங்கள் தமிழ் ஸ்டார் வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை நதியா. நடித்த திரைப்படங்களில் தரமான படங்களில் தரமான கதாபாத்திரங்களை ஏற்றி நடித்திருந்தார் நதியா.
பலரின் மத்தியிலும் நதியா என்றால் ஒரு மரியாதை ஏற்படும் வண்ணம் தனது கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்திருந்தார் மற்றும் இவர் நடித்த திரைப்படங்களில் கதாநாயகிக்கும் முக்கிய பங்கு இருக்கும் திரைப்படங்களாக அவர் பார்த்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மற்றும் இவர் நடித்த காலகட்டங்களில் பிரபலமான பல கதாநாயகர்களோடு இணைந்து கதாநாயகியாக நடித்திருக்கின்றார் நதியா. ஆனால் அவர் கமல்ஹாசனுடன் இணைந்து நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ராஜா தி ராஜா திரைப்படத்திற்காக ஒலிக்கின்றது. பாடலை பாடியிருக்கின்றார்கள் சித்ரா மற்றும் சுஷீலா. பாடலுக்கு இசை இளையராஜா. தொடக்கம் 94 காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் தனக்கென்ற ஒரு நிலையான இடத்தை, கதாநாயகி என்ற இடத்தை பிடித்துக் கொண்டவர் தான் நதியா. அதனைத் தொடர்ந்து அவர் திருமணமாகி தொடர்ந்து தனது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட தொடங்கியதன் பிற்பாடு 12 வருடங்கள் கழித்து அவர் நடித்த திரைப்படம் தான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. அவர் கதாநாயகியாக நடித்த காலப்பகுதியில் நதியாவின் பெயரை வைத்துக் கொண்டு எல்லா ஸ்டைல்களும் இடம் பிடித்தன என்றுதான் சொல்ல வேண்டும். நடிகை நதியா ஆரோக்கியா பால் மற்றும் தங்கமயில் நகை மாளிகை ஆகியவற்றுக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இவர் நிகழ்ச்சி தொகுப்புகளையும் மேற்கொண்டிருக்கின்றார். ஜியா டிவியின் ஜாக்பாட் நிகழ்ச்சியையும் இவர் தொகுத்து வழங்கியிருக்கின்றார். 2 குழந்தைகளுக்கு தாயான நதியா இன்னும் இன்றும் இளமையாக இருப்பதற்கு காரணம் அளவான சாப்பாடு, உடல் பயிற்சி, மனசை எப்பொழுதும் ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வது என்றுதான். மற்றும் எம்மை சுற்றி எப்பொழுதும் நல்லவர்கள் இருப்பது போல பார்த்துக் கொள்வது மற்றும் நம்பிக்கையானவர்களாக கூட பழகிறதும், இப்படியான நல்ல விடயங்கள் எப்பொழுதும் எங்களை சுற்றி இருந்தால் இளமையாக இருக்கலாம் என்று கூறுகின்றார் நடிகை நதியா. இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது தமிழ் ஸ்டார் வானொலியின் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சி. இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் உயிரே உனக்காக திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை